அனைவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கங்கள். ஒரு பார்வையாளனாக இருந்த என்னை இப்பெரும் அறக்கட்டளைக்கு தலைவனாக உயர்த்தியவரும், தொடர்ந்து இந்த 45 ஆண்டுகள் சீருடனும் சிறப்புடனும் செயல்பட பெரும் நிதி உதவியும் ஈரோடு கலைக்கல்லூரிகள் மற்றும் ஈரோடு இந்து கல்வி நிலையம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இவற்றின் செயலாளர் மற்றும் தாளாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே பாலுசாமி ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இலக்கிய ஆர்வலரும் அறக்கட்டளையின் கௌரவ ஆலோசகரும் நிதி உதவி மற்றும் பல ஆலோசனை வழங்கி வரும் அக்னி ஸ்டீல்ஸ் மேனேஜிங் டைரக்டர் பாசத்துக்குரிய கே தங்கவேல் அண்ணா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அறக்கட்டளையின் ஒரு உந்து சக்தி இவர். கௌரவ ஆலோசகர், ஈரோடு கலைக்கல்லூரியின் தலைவர், சண்முகா சால்ட் நிறுவனத்தின் உரிமையாளரான மாமா கே ராஜமாணிக்கம் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் முனைவர்கள் கே பழனிசாமி ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றோம். ஒரு குழந்தையை 44 வருடங்கள் தொடர்ந்து காத்து சற்றும் தோய்வின்றி வழிநடத்தி வரும் முன்னாள் தலைவர்கள் திரு CM சம்பத் அண்ணா, திரு UN முருகேசன் அண்ணா, திரு J ராமச்சந்திரன் அண்ணா, திரு பாலசுப்ரமணியம் அண்ணா, திரு MD செல்வராஜ் அண்ணா அவர்களையும் எங்களுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய உடனடி முன்னாள் தலைவர் P ரவிச்சந்திரன் அண்ணா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் முன்னாள் செயலாளர்கள், பொருளாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், அங்கத்தினர் பெருமக்கள், அவர்கள் தம் குடும்பங்கள் மற்றும் ஆலோசகர் VK வேலுசாமி அண்ணா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த இடத்தில் நின்று அனைத்து ஆலோசனைகளை வழங்கி வரும் BP மாணிக்கம் அண்ணா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீபிரபு மற்றும் பொருளாளர் M பிரபு அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இந்த 2 பிரபுமே என்னுடைய முன்னாள் மாணவர்கள். நான் கோடு போட சொன்னால் அவர்கள் ரோடு போடுவார்கள். எனக்கு கிடைத்த ஒரு காட் கிஃப்ட் என்றே சொல்லலாம். நன்றி அவர்களுக்கும். இவ்விழாவை சிறப்பிக்க வந்துள்ள சென்னை நாடகக்குழு உறுப்பினர்களையும் அதன் இயக்குனர் பிரளயன் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதுவரை நாம் கேட்டிராத, பார்த்திராத இசைக்கருவிகள், குழல், கொம்பு, சங்கு, பெப்பா போன்ற சங்ககால கருவிகளை கொண்டு நம்மை இசைமலையில் நனைய வைக்க உள்ள சென்னை உறுப்பானர் இசைக்குழு நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். உண்மையாலுமே புது ஒரு இசையை கண்களை மூடி ரசியுங்கள். ஏனென்றால் இசை இறைவனையும் உங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். அடுத்தபடியாக சிறந்த இலக்கிய விருது பெற வந்துள்ள ஈரோடு இந்து கல்வி நிலைய முன்னாள் மாணவர் சி சரவண கார்த்திகேயன் அவர்களை மற்றும் அவர் குடும்பத்தினரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அவர் இந்த படைப்பை படைத்த போது வயது 36. இந்த சிறுவயதில் ஒரு மிகச்சிறந்த படைப்பை படைத்துள்ளார். அவருக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். மேலும் புத்தக அறிமுகம் வழங்க வந்துள்ள திரைப்பட கலைஞரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க துணைத் தலைவரும் பன்முக தன்மை கொண்ட இனிமையான குரல் வளத்துக்கு சொந்தக்காரான என் இனிய சகோதரி
ரோகிணி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். காந்தி கிராம பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர், மேலும் நல்லோர் வட்டம் என்ற அமைப்புக்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு சென்று அரசியல் சாசனம் என்ற தலைப்பில் இளைஞர்களை ஊக்குவித்து வரும் முனைவர் ஜி பழனித்துறை அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். பேசு தமிழா பேசு நிகழ்ச்சியின் சிறந்த பேச்சாளரும், பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னரும், பழகுவதற்கு இனிமையானவரும், என் அருமை சகோதரர், அழகான தமிழ் உச்சரிப்புக்கு சொந்தக்காரரான நண்பர் முத்துக்குமரன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். என் அன்புக்கினிய சகோதரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் டாக்டர் ஐ பர்வீன் சுல்தான் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். ரசிகர்கள், இவர்கள் இல்லாமல் இப்பெரும் விழா சாத்தியமே இல்லை. ஆம், இந்த வெற்றிக்கு முதல் காரணம் தொடர்ந்து 44 ஆண்டுகள் எங்களை அரவணைத்து வரும் CKK அறக்கட்டளையின் இலக்கிய ரசிக பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அறக்கட்டளை மூலமாக ஒரு விடயத்தை உங்களிடம் பகிர்ந்த ஆசைப்படுகிறேன். ஒரு பதிவு எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம். இயலாகவோ இசையாகவோ நாடகமாகவோ இருக்கலாம். ஒரு பதிவை பதிவதினால் என்ன பலன், பதிவு செய்யாமல் போனால் என்ன இழப்பு என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம் முன்னோர்கள் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத காலத்திலேயே தங்கள் காலத்தில் நடந்த பல நல்ல விடயங்களை அவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் இன்று அது ஒரு பெரும் கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக, இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஒரு நூலகம் மே 31, 1981ஆம் ஆண்டு முற்றிலுமாக எரிக்கப்பட்டது. அது எரிந்தபோது எரிந்தது புத்தகமும் ஓலைச்சுவடிகளும் அரிச்சுவடிகளும் மட்டுமல்ல அன்பர்களே, நம் தமிழரின் பண்பாடு, கலை, இலக்கியம் அனைத்தும் சேர்ந்தே எரிக்கப்பட்டது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவர்களின் வரலாறை அழித்தாலே போதும். இதே போல 1193ஆம் ஆண்டும் உலகில் மிக பிரசித்தி பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம் முற்றிலுமாக எரிக்கப்பட்டது. அதிலே எரிந்தது முக்கியமானது நூலகம். உலகிலே அவ்வளவு தலை சிறந்த புத்தகங்களும் முன்னோர்களின் ஓலைச்சுவடிகளும் இருந்த அந்த நூலகம் எரிந்து முடிந்தது. ஒன்று தெரியுமா? அது எரிய எவ்வளவு நேரமானது தெரியுமா? சுமார் 3 மாத காலங்கள் ஆனது. நம் தமிழ் மண்ணும் இந்திய தேசமும் எவ்வளவு பொக்கிஷங்களை இன்று இழந்து நிற்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். அதே நாலந்தா பல்கலைக்கழகத்தில்தான் யுவான் சுவாங் வந்து கல்வி பயின்றுன்றாள். அது மட்டுமல்ல, அவர் காஞ்சிபுரத்தில் வந்து புத்த மடாலயத்தில் தங்கி நாம் இன்று தேடிக்கொண்டிருக்கிற அந்த வர்மக்கலை, மர்மக்கலை, எல்லா கலைகளையும் அவர் இங்கு கட்டு தேர்ந்து திரும்பி பட்டுப்பாதை வழியாக சீனாவுக்கு சென்றார். ஒரு கூற்று நடந்தது. அவர் வரும்போது ஒரு குதிரையில் வந்தார், திரும்பி செல்லும்போது 20 குதிரையில் சென்றார். போகும்போது அந்த பட்டுப்பாதையில் நம்மளுக்கு தேவையான உணவு, நீர் கிடைக்காததால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன் உடம்பை தன் குதிரையோடு கட்டி பிணைத்து கொண்டார். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நான் இங்கே சேர்த்திய செல்வங்கள் என் அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை அவர் உள்ளத்தில் எழுந்தது. சரி, ஒரு வரலாற்றை பதிவு செய்வதனால் என்ன பலன் என்றால், 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்திலே ஹிட்லர் என்பவன் சுமார் ஒரு 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். எப்படி இது சாத்தியமானது என்றால், அனுதினமும் ஒரு 5000 10,000 பேரை கொன்றே தீர வேண்டும் என்பது அவர்களுக்கு இட்ட கட்டளை. இதே போலத்தான் முள்ளிவாய்க்காலில் அந்த கடைசி நாளில், எத்தனை பேர் அது படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, அரசாங்கம் சொன்ன ஒற்ற வார்த்தையை ஏற்று குடும்பம் குடும்பமாக வெள்ளைக்கொடியுடன் அவர்கள் கையேந்தி பதுங்கு குழியில் போய் இருந்தார்கள். ஆனால் அவர்களை கொன்றது கிளஸ்டர் குண்டு. கிளஸ்டர் குண்டு என்பது ஒரு குண்டு வெடித்தால் அதிலிருந்து 100-200 சின்ன சின்ன குண்டுகள் வெளிப்படும். ஒருவரும் தப்பிக்க முடியாது. அதே போலத்தான் யூதர்களை என்ன செய்தார்கள் தெரியுமா? ஏனால் வரலாற்றை நான் சொல்லிதான் இதை சொல்லி வேண்டும். அவர்கள் நம்பி ஒரு தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களையும் கூப்பிடுவார்கள். அதில் திடகாத்திரமான இருக்கிறவர்களை ஒரு பக்கமும், பெண்கள் குழந்தைகளை ஒரு பக்கமும் வைத்துவிட்டு இந்த பெண்கள் குழந்தைகளை ரயில் பெட்டியில் ஏற்றி கொண்டு செல்வார்கள். எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டல்லவா, மரணத்தை தள்ளி போடலாம் என்று. அந்த பெண்களும் குழந்தைகளும் பலவீனமானவர்களும் இவர்களை நம்பி ரயில் பயணத்தில் சென்றார்கள். அவர்களை கொண்டு சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறையிலே அடைத்து பாய்சன் கேஸை திறந்து விட்டு அடுத்த 5ஆவது நிமிடத்தில் கருகி இறந்தார்கள்.
இந்த திடகாத்திரமாக இருந்தவர்களுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு அறையில் அடைக்கப்படுவார்கள். 5 பேர் கொண்ட அறையிலே 50 பேர் அடைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு உணவு நீர் எதுவும் இருக்காது. மயக்க நிலையில் அடைய வேண்டியதுதான். அவர்கள் பின்பு பொக்லைனிலே எடுத்து அவர்களை குழியிலே போட்டு மூடுவார்கள். இது எதையுமே நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இவை எல்லாம் யூடியூப்பில் வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம், அவர்களை எடுத்தது புதைத்ததெல்லாம். சரி, இன்று என்ன நடந்தது? நான் ஏன் இதை இங்கு சொல்ல வருகிறேன் என்றால், இன்று அவர்கள் தேசத்திலே யாட் வசீம் என்கிற ஒரு அருங்காட்சியகம் உண்டு. உலகத்திலே ஹையஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி பூமிக்கு அடியிலே அந்த அருங்காட்சியகத்தை அவர்கள் அமைத்துள்ளார்கள். கடவுள் தயவில் நான் தரிசித்ததினாலே நான் சொல்கிறேன். அங்கே அவர்கள் 60 லட்சம் பேரில் 50 லட்சம் பேரின் புகைப்படங்களை இங்கே வைத்துள்ளார்கள். அவர்கள் பயன்படுத்திய உடை, அணிகலன்கள், பொருட்கள், ஏன் காலணிகள் முதற்கொண்டு அங்கே காட்சிக்கு வைத்துள்ளார்கள். இதைவிட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் கடந்து சென்றார்கள் அல்லவா, அந்த கடைசி பிரயாணம், அந்த ரயில் பெட்டியையும் தண்டவாளத்தையும் கொண்டு வந்து அங்கே வைத்துள்ளார்கள். என்னை உலுக்கிய ஒரே ஒரு விஷயம், அந்த எரிந்த காலணிகளை ஒரு மலை போல் குமித்து வைத்து கண்ணாடி பேழைக்குள் வைத்துள்ளார்கள். சரி, இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு பல ஆயிரம் மைல்கள் கடந்து கொண்டு போக வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? நெவர் அகெயின், மீண்டும் நம் வாழ்வில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என்று. அதுதான் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அது மட்டுமல்ல நண்பர்களே, அவர்களுடைய ஒரே ஒரு பழக்க வழக்கம் என்னை ஈர்த்தது. என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை மாலை வரை நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர்கள் எந்த தொழிலும் செய்ய மாட்டார்கள், வேலையும் செய்ய மாட்டார்கள். தங்கள் முன்னோர்களை நினைக்கக்கூடிய தினம் அது. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மாலை குடும்பமாக அமர்ந்து தங்கள் முன்னோர்கள் கடந்து வந்த அந்த கடினமான பாதையை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்து பின்பு அவர்கள் புனித நூலை படித்து உணவருந்தி பின்பு தூக்கத்துக்கு செல்கிறார்கள். சரி, இதனால் என்ன பலன் கண்டார்கள் என்று தெரியுமா? ஒன்றுமே இல்லாத ஒரு தேசம் இன்று உலகத்திலேயே சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது. உலகத்தில் 1901 முதல் இன்று வரை மொத்தம் 221 நோபல் பிரைஸ் அவர்கள் வென்றுள்ளார்கள். அதிலே 61 நோபல் பிரைஸ் மருத்துவத்தை சார்ந்தது. நாம் இன்று போலியோ இல்லாத உலகத்தை பார்க்கிறோம் என்றால் அது அவர்கள் கொடுத்தது. அதே போல் இன்று நீங்கள் பேஸ்மேக்கர், நம்ம இருதயத்தை அந்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த பேஸ்மேக்கர் அவர்கள் கண்டுபிடிச்சது. உலகத்திலேயே கடல் நீரை அதிகமாக குடிநீராக பயன்படுத்தியவர்கள் அவர்களே. இதுதான் அவர்கள் விதைத்த விதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றது. மாயன் பற்றி எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்? மாயன் என்ற ஒரு குழுவினர் சென்ட்ரல் அமெரிக்காவில் வசித்தனவர்கள். அவர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வசித்தவர்கள். அவர்கள் மலை மேலே இன்றும் இருக்கிறது. அது புத்தகத்தில் படியுங்கள், கிடைத்தால் தயவு செய்து அந்த மாயனை பற்றி படியுங்கள். மலை மேலே ஒரு பெரிய ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ஃபேஸ் சரியாக செதுக்கியுள்ளார்கள். ஏன் தெரியுமா? அந்த பறக்கும் தட்டு வந்து இறங்குவதற்காக. அது மேலே அந்த மலை மேலே அவர்கள் பல வரைபடங்களை ஆவணத்தை பல வரைபடங்களை வரைந்திருக்கிறார்கள். யாருக்காக அவ்வளவு உச்சியில் கொண்டு போய் அவர்கள் வரைய வேண்டும் என்றால், அவர்கள் வானத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு இந்த தகவலை சொல்கிறார்கள். மேபி ஏலியனாக கூட இருக்கலாம். நீங்கள் படிச்சிருப்பீர்கள் நாஸ்டர்டாம்ஸ் மற்றும் இப்பொழுது பாபா வாங்கிய கணிப்புகள் 90% நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறன. அந்த அம்மாவின் கூற்றுப்படி 2028க்குள் மனிதர்கள் ஏலியனை சந்திப்பார்கள் என்று திடகாத்திரமாக சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிவை ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று கொண்டே தான் இருக்கிறார்கள். சரி, நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படி என்று பார்த்தால், ஒரு பதிவை சுமந்து செல்வதற்கு நாம் பெரிய ஞானியாகவோ ஒரு பெரிய எழுத்தாளராகவோ பேச்சாளராகவோ இருக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை. இந்த பதிவை சுமந்து செல்லும் சாதாரண ஒரு கட்டுமரமாக இருந்தாலே பெரிய விஷயம். கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தில் மறந்தால் எதிர்காலம் என்று ஒன்று இல்லாமலே போய்விடும். அன்பர்களே, இந்த உரையை முடிப்பதற்கு முன்பதாக எழுதுவினால் ஒரே ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆனி ஃப்ராங்க் பற்றி எத்தனையோ பேர் படித்திருக்கலாம், படிக்காதவர்கள் தெரிந்து. ஆனி ஃப்ராங்க் இந்த யூத இனப்படுகொலையின் போது ஒரு பெண் தன் குடும்பத்துடன் 8 பேர் கொண்ட குடும்பத்துடன் ஒரு அறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பயந்து ஒரு நல்ல மனிதர் அவர்களை ஒரு அறையிலே காப்பாற்றினார். அவர் இரவு மட்டும்தான் வெளியே வர முடியும். பகலிலே வந்தால் நாசி படைகள் அவர்களை கொண்டு போய் விடுவார்கள். இப்படியாக 2 வருடம் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட இரவில் தான் அவர்கள் பூர்த்தி செய்ய முடியும். காற்று பூகாத அறை.
அங்கே ஒரு சின்னஞ்சிறுமி, 13 வயது சிறுமி, என்ன வயசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, 13 வயசு சிறுமி டைரி எழுத ஆரம்பித்தாள். தான் கண்ட காட்சிகளை, தன் முன்னோர்கள் பட்ட அவமானங்களை, வேதனைகளை, துக்கங்களை எழுதினாள். பின்பு இது எப்படியோ நாசி படைகளுக்கு தெரிந்து அந்த 8 பேரையும் கொண்டு போய் தீயிலே எரித்தார்கள். அந்த புண்ணியவான் அந்த வீட்டுக்காரர் சில வருடங்கள் கழித்து அந்த புத்தகத்தை எடுத்து வெளியே கொடுத்து அது வெளியே பப்ளிஷ் ஆனது. அந்த புத்தகத்தின் பேர் என்ன தெரியுமா? த டைரி ஆஃப் அ யங் கேர்ள். படிக்கிற ஒவ்வொருவரையும் உலுக்கிவிடும் அந்த புத்தகம். அந்த புத்தகம் அந்த இனத்தையே எழுப்ப செய்தது. அதே போல நம்மளும் அடுத்த தலைமுறைக்கு ஞாபக சக்தி இருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓய்வு நாட்கள் கிடைக்கும் அல்லவா? எழுதி வையுங்கள். உங்கள் தலைமுறையோ அல்லது யார் மூலமாகவோ இந்த நல்ல விஷயம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம்மளுடைய தலையாய கடமை என்று கூறி மீண்டும் ஒவ்வொருவரையும் அன்பு கூர்ந்து வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். விழா முன்னவர்கள், கௌரவ ஆலோசகர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்வு. வழிகாட்டுனர் மற்றும் புரவலர் சாதனை செம்மல் திரு கே பாலுசாமி அவர்களுக்கு அறக்கட்டளையின் தலைவர் திரு பி கௌரிசங்கர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். விழா முன்னவர் திரு கே பழனிசாமி அவர்களுக்கு CKK அறக்கட்டளையின் செயலாளர் திரு பி ஸ்ரீபிரபு அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். கௌரவ ஆலோசகர் மற்றும் புரவலர் திரு அக்னி தங்கவேல் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். கௌரவ ஆலோசகர் மற்றும் புரவலர் திரு வி ராஜமாணிக்கம் அவர்களுக்கு செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். உடனடி முன்னாள் தலைவர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொருளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முன்னாள் தலைவர் திரு CM சம்பத்குமார் அவர்களுக்கு அறக்கட்டளையின் தலைவர் பொன்னாடை அணிவிக்கிறார். முன்னாள் தலைவர் திரு UN முருகேசன் அவர்களுக்கு செயலாளர் பொன்னாடை அணிவிக்கிறார். முன்னாள் தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு பொருளாளர் பொன்னாடை அணிவிக்கிறார். முன்னாள் தலைவர் திரு MD செல்வராஜ் அவர்களுக்கு செயலாளர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். முன்னாள் தலைவர் திரு R பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார். உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க
வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். என்ன இது? தங்கள் பாடலின் முழு திரட்டு. ஆக்கியோன் திருவருட்பிரகாச வள்ளலார் என எழுதியிருக்கின்றதே. ஆம் அடிகளே, அதுதானே சரி. திருவருட்பிரகாச வள்ளல் யார்? தாங்கள்தான். நம்மை நாமே திருவருட்பிரகாச வள்ளலார் என அழைத்துக் கொள்வதா? ஊரே உங்களை அப்படித்தானே அழைக்கிறது. ஊர் அழைக்கட்டும், நம்மை நாமே அப்படி அழைத்துக் கொள்வதா? அடிகளாருக்கு விருப்பமில்லை எனில் மாற்றிவிடலாம். இதில் எனது விருப்பம் என்று என்ன இருக்கிறது? உங்கள் விருப்பம் என்று ஒன்று இல்லையா? நீங்கள் என்னை ஏன் மதிக்கிறீர்கள்? வாராது வந்த மாமணி நீங்கள். நமது மார்க்கத்தின் மாசு துடைக்க வந்த பெரும் மகன் நீங்கள். எந்த ஒரு மார்க்கத்தையும் சீர்திருத்த வந்தவன் அல்ல நான். நமது மார்க்கம் புதிய மார்க்கம், அது சன்மார்க்கம். உடன்படுகிறேன். சாதி சமய சழக்கில் உழலும் எங்களை மீட்க வந்தவர் நீங்கள். நான் மீட்பர் அல்ல தொழுகிறாரே. மன்னிக்கவும். வழிகாட்டி? என்ன வழி காட்டினேன்? சமயம் என்பது அன்பு செய்தலே. சமயம் என்பது ஒருவரை வெறுக்க கற்றுத்தரக்கூடாது. அப்படி வெறுக்க கற்றுத்தர எது ஒன்றும் சமயமே அல்ல. சமயம் என்பது பிற உயிர்க்கு இரங்கலே. வழிபாடு என்பது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிற உளமே. இவைதான் அடிகளே தாங்கள் கற்றுத்தந்தவை. அது மட்டுமல்ல, மனிதர் ஒவ்வொருவரும் தான் செய்த தவறுகள் குறித்து வருந்த வேண்டும். அத்தவறுகள் குறித்து தன்னைத்தானே சுய பரிசோதனைக்குட்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தவறுகளை திரும்பவும் செய்யாதிருக்க வேண்டும். அந்த தவறுகளை மீண்டும் ஒருபோதும் திரும்ப செய்யாதிருக்க வேண்டும். நல்லோர் மனங்களை நடுங்கச் செய்யாதிருக்க வேண்டும். நல்லோர் மனங்களை நடுங்கச் செய்யாதிருக்க வேண்டும். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ, வெயிலுக்கொதுங்கும் விருட்சம் அழித்தேனோ, வெயிலுக்கொதுங்கும் விருட்சம்
மண்டபத்தை போயிடித்தேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன என்று அறியேனே, இன்னதென்று அறியேனே. அடிகளே, குற்ற உணர்வு குறித்து உங்கள் மனதில் எழுந்த இந்த கேள்விகள் மக்கள் மனதிலும் எழுந்தால் நன்றாக இருக்கும் தானே? ஆம், மக்கள் ஒவ்வொரு மனதிலும் இந்த கேள்வி எழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சன்மார்க்க கடை விரித்திருக்கின்றேன். மற்றொன்று, தொழுவுராரே, சமயம் என்பது ஒரு நிறுவனமாகிவிடக்கூடாது. நிறுவனமாக்கும் முயற்சியில் பலரும் ஈடுபட்டதால் தான் நான் சத்திய ஞான சபையை கலைத்தேன். உடன்படுகிறேன். நம் என்சான் உடம்பிற்கு தமிழில் ஒரு பெயர் உள்ளது. அது என்ன சொல்லுங்கள்? யாக்கை. அதுவும் சரிதான். வேறொரு பெயர் உண்டே. காயம். அது தமிழ்ச்சொல் அல்லவே. நானே சொல்கின்றேன், மெய். மெய். நமது இந்த என்சான் உடம்பை மெய் என்று தமிழில் கூறுவர். மெய் என்றால் உண்மை என்றும் பொருள்படும். நமது இந்த என்சான் உடம்பை மெய் என்றும் உண்மை என்றும் அழைக்கிறது நமது தமிழ் மரபு. வேறொரு மரபு இருக்கிறது, அது மெய்யை பொய் என்று கூறுகிறது. ஆம் அடிகளே, வடமொழி மரபு காயமே இது பொய்யடா என்கிறது, அது மெய்யை பொய் என்கிறது. மெய்யை பொய் என்பதால் என்னென்ன செய்ய தோன்றும்? மெய்யை வருத்துகிற பசி குறித்து நாம் அக்கறை கொள்ள மாட்டோம். மெய்யை, இவ்வுடலை அழிக்கின்ற கொலை செயல்கள் குறித்து வருந்த மாட்டோம். மெய்யை வருத்துகின்ற வன்முறை குறித்த குற்ற உணர்வோ கவலையோ நாம் கொள்ள மாட்டோம். மெய்யை பொய் என்று கூறுவதன் மூலம் வன்முறை செயல்களையும் கொலை செயல்களையும் மிகப்பெரிய தர்க்க நியாயம் வழங்கிவிடுகின்றோம். அது மட்டுமல்ல, ஆன்மாதான் மெய், ஆன்மாதான் மெய், இந்த உடலும் உயிரும் பொய் என்று சொல்லி உடலை அழிக்கின்ற வன்முறை செயல்களையும் கொலை செயல்களையும் நாம் நியாயப்படுத்தி விடுகின்றோம். அதனால்தான் நமது உடம்பை மெய் என்கிறது இந்த தமிழ் மரபு. மக்கள் யாக்கை உணவின் பிண்டம் என்கிறது மணிமேகலை. மக்கள் யாக்கை உடலின் உணவின் பிண்டம் என்கிறது மணிமேகலை. ஆகவே இந்த மெய்யை வருத்துகின்ற பசி குறித்து நாம் அக்கறை கொண்டுள்ளோம். அணையா அடுப்பொன்றை ஏற்படுத்தினோம். ஆம், இந்த மெய்யை வருத்துகின்ற பசிப்பினியை போக்க வழி காண்கிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினோம். வன்முறைகளை எதிர்க்கின்றோம். சாதி சமய சழக்குகளை எதிர்க்கின்றோம். வெறுப்பு செயல்களை வேரோடு அழிக்க முயல்கிறோம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அமைக்கிறோம். அன்பு செய்தலை அறம் என்கிறோம். அன்பு செய்தலை அறம் என்கிறோம். அன்பு செய்தலை அறம் என்கிறோம். அன்பு செய்தலை அறம் என்கிறோம். அன்பு செய்க அன்பே அறமென மொழிக. அன்பு செய்க அன்பே அறமென மொழிக. அன்பு மறுத்தோரை அறம் வருத்தும் என்க. அன்பு மறுத்தோரை அறம் வருத்தும் என்க. வெறுப்பி
வெறுப்பின் கொற்றம் வீழ வெறுப்பின் கொற்றம் வீழ தோள்கள் இணைக கரங்கள் உயர்க தோள்கள் இணைக கரங்கள் உயர்க அன்பு செய்க அன்பே அறமென மொழிக அன்பு செய்க அன்பே அறமென மொழிக அன்பே அறமென மொழிக அன்பே அறமென மொழிக. அன்பு செய்ய வாருங்கள் என ஒவ்வொரு மனிதருக்கும் விண்ணப்பம் செய்கின்றோம். அன்பு செய்ய வாருங்கள் என ஒவ்வொரு மனிதருக்கும் விண்ணப்பம் செய்கிறோம். இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம். பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரே கேளும், பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கிறேன், பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கிறேன். இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம். மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது. வருணாசிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது, வருணாசிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது. கொதித்த லோகா சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொதித்த லோகா சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது. கொலையும் களவும் அற்றை உலையும் அழிந்தது, கொலையும் களவும் அற்றை உலையும் அழிந்தது. இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம். அன்பு செய்ய இது நல்ல தருணம், அருள் செய்ய நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம். குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று, குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று. உதித்த மனமுரட்டு குரங்கும் முடங்கிற்று, உதித்த மனமுரட்டு குரங்கு முடங்கிற்று. உரையா நிலையில் குந்தியும் தொங்கிற்று, உரையா நிலையில் என் குந்தியும் தொங்கிற்று. பொய்படா காதல் புழுதி மேல் தங்கிற்று, பொய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிற்று. இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம், அன்பு செய்ய இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம், அன்பு செய்ய இது நல்ல தருணம், அன்பு செய்ய இது நல்ல தருணம்,
அன்பு செய்ய வாருங்கள், அன்பு செய்ய வாருங்கள். வள்ளலாரின் வாழ்க்கையிலிருந்து ஒரு கீற்றை நமக்கு நாடக நிகழ்வாக நடித்து காட்டிய சென்னை கலைக்குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த கலைஞர்களை உங்கள் முன்னால் அறிமுகம் செய்து வைக்கிறோம். வழக்கமாக இந்த பாத்திரத்தை நடித்து கொண்டிருந்த எங்களுடைய சமன்ராஜா அவர்கள் திடீரென்று சிங்கப்பூர் போய்விட்டார். ரொம்ப குறுகிய நேரத்தில் இந்த எங்களுடைய இசையமைப்பாளர் ஷாஜகான் இந்த சவாலை எடுத்துக்கொண்டு இந்த பாத்திரத்தை எடுத்தார். நம்ம ஐயா தங்கவேல் அவருக்கு தெரியும், அவருடைய சமணராஜா பண்ணுறதை பார்த்துருப்பார். அவர் உடனடியாக இவர் தயாரானார். இவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம். ஆலம் ஷா. சென்னை நாடக குழுவினருக்கு CKK அறக்கட்டளையின் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்கள் பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கி கௌரவிப்பார்கள். அமலா மோகன். ஷாஜகான் இவர் ஒரு இசையமைப்பாளர். வானரம் என்ற படத்திற்கு இசையமைத்தவர் அவர் தான். இன்னும் பல படங்களை இசைத்திருக்கிறார். 2-3 படங்கள் வெளிவர இருக்கிறது. மணிசுந்தரம். சரண் சந்தோஷ். பிரேம். அசோக் சிங். பிரசன்னா.